மேசராசி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. உங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, கடன் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை எதையும் திட்டமிட்டபடி செய்ய முடியல. நம்ம ஒரு திட்டம் போட்டிருக்கோம், அது ஒரு பக்கம் வேற மாதிரி நடக்குது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள், வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு இடையூறுகள், இன்னல்கள் இந்த காலகட்டத்துல தான் நீங்க உங்களோட அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைஞ்சிருக்கு. அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படிங்கிற 3 கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும், தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். மேசராசியை பொறுத்த வகையில காலச்சக்கரத்தின் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள், செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறார். எப்ப பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னு பார்க்கையில பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி பார்த்தோம்னா கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. உங்களோட ராசிநாதன் செவ்வாயா இருக்கிறதுனால, செவ்வாய் தாங்க ஒரு மனுஷனுக்கு துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது, எதுலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை தர்றது. அது மட்டும் இல்ல, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, கடன் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல செழிப்பை தரக்கூடிய வகையில அமையும். அப்படி பார்க்கணும்னாக்க இப்ப 6ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு மாற்றம் வரக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் உகந்த காலகட்டமாக இருக்கு. 45 நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போறாரு. ரொம்ப பக்க பலமாக ஆற்றல் மிக்கவரா செயல்பட போறாரு. ஒரு ராசிநாதன் ராசியையே பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அந்த வகையில பாத்தீங்கன்னா துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும். இப்போ உங்களோட நிலை என்ன அப்படின்னா, நிறைய பேர் கடன் பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க. மேசராசி அன்பர்கள் கடன் பிரச்சனைகள்ல இருக்கீங்க. என்ன செய்யறது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது மனதில் உருவாகிட்டு இருக்கு. ரொம்ப குழப்பமான சூழ்நிலை. ஆமா, எதையும் திட்டமிட்டபடி செய்ய முடியல. நம்ம ஒரு திட்டம் போட்டிருக்கோம், அது ஒரு பக்கம் வேற மாதிரி நடக்குது. ஆமா, மனம் சார்ந்த விஷயத்துல ஒரே தடுமாற்றம், ஒரு நிலை இல்லாத தன்மை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள், வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு இடையூறுகள், இன்னல்கள், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு மாற இருக்குது. என்ன விதமான மாற்றத்தை தர இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மனநிலையில், உடல் நிலையில் ஒரு நல்ல தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா அந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். 2வது விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நல்ல அனலைஸ் பண்ணி இப்போ உங்களோட ஜாதக அடிப்படையில இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவானை வச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல தான் நீங்க உங்களோட அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைஞ்சிருக்கு. ஆமா, திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பதவி உயர்வுகள் கிடைக்க காலகட்டம். உங்களையே நீங்க ஒரு பக்கம் ரியலைஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதே காலகட்டத்துல தான் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண வைபவம் சார்ந்த விஷயங்கள், நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அப்ப ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்கு இது நாள் இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள், இன்னல்கள் மாறி இப்போ ஒரு புது தைரியம், தன்னம்பிக்கையோடு, ஒரு புது முயற்சியோடு
போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோடு போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்குது. அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார். எதுல இருந்து? கடகராசியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டம் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சூரியன் உங்களோட பாக்கியாதிபதி கூட சேரக்கூடிய இந்த காலகட்டத்துல பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கபலமா செயல்பட போகுது. மனசுல தோன்றின எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. என்ன மாதிரி அமைப்பு உருவாகுது அப்படின்னா, நீண்ட நாள் கனவுகள், திட்டங்கள், உங்களுடைய ஆசைகளை இந்த காலகட்டத்துல உங்களோட குழந்தைகளோட ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, மனம் கொஞ்சம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு பார்க்கல, வருமானம் வரையில கொஞ்சம் தடைப்பட்ட வருமானம், ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யக்கூடிய வருமானமாக இருக்கும். அடுத்து இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்க, அரசு காரியங்கள் இது நாள் வரை நல்லா போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் முட்டலும் மோதலுமா கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. பேப்பர் டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படணும். புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல கேது ஊடு இணை பெற்றிருக்கிறதுனால. ஸோ இப்போ என்னன்னு நடக்குது அப்படின்னா, இந்த மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முடியும் தருவாயில பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஏன்னு கேளுங்க, உங்களுக்கு சூரிய பகவான் மாறிடுவார், அது மட்டும் இல்லாம புதனும் மாறிடுவார், சுக்கிரனும் மாறிடுவார். அப்ப கேதுவின் பிடியிலிருந்து மாறக்கூடிய இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல என்ன விதமான மாற்றங்களை நீங்க சந்திக்க இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை, தொழில், வருமானம், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க வேலை, தொழில், வருமானங்கிறது நல்லா போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனா குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது உங்களுக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா எழுத்து கணிதம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த இடத்துக்கான பத்திரப்பதிவுகள் செய்கிறீங்க, அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க தொடங்க போறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு, பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எது சார்ந்த விஷயத்துக்கு ஆதாயமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்றார் போல செயல்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவா என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த கோச்சார நிலைகளில் உள்ளதை நீங்க பயன்படுத்தணும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை உருவாக்கி தருது. நல்ல விதமான மாற்றத்தையும் வாய்ப்புகளையும், எடுத்த முயற்சிகளுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதுல எதை பயன்படுத்துறது, எதை நிராகரிக்கிறது, எதுல தாமதம் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் தான் தீர்மானம் செய்யும். எது உங்களுக்கு லாபகரமாக அமையணும் அப்படிங்கிறதையும் அதுதான் தீர்மானம் செய்யும். இப்ப நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப ரொம்ப சிறப்பா செயல்படும். புது புது எண்ணங்கள், புது புது மாற்றங்கள், ஆசைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய உருவாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அப்ப எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கு. பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காலகட்டத்துல அவங்கள பொறுத்த வகையில என்ன நடக்க இருக்குது அப்படின்னா, இடம், வீடு, பூமி, சொத்து சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கலை இலக்கியம் சார்ந்த ஆர்வம் அப்படிங்கிறது உருவாகும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். இப்ப கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க ஆதாயமான நோக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உண்டு. எதையும் துணிஞ்சு தைரியமா செயல்படலாம். அனைத்தும் இந்த காலகட்டத்துல சாத்தியம் அப்படிங்கிறது நடக்கும். இதே காலகட்டத்துல தான் உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. ஆமா, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.